Hello friends, welcome to Indian Jobs Mill. இன்டெலிஜென்ஸ் பியூரியா இந்திய புலனாய்வுத்துறை இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கேருந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் 2025 எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சென்னையிலையுமே வேக்கண்ட் இருக்குது. ஸோ யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, பெங்களூர், போபால், ஆக்ரா அகமதாபாத், இந்த அம்ரிஸ்டாரு இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா பிளேஸ்க்கும் வேக்கண்ட் இருக்குது. ஸோ நம்ம சென்னையிலேயே வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐபியில் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்னா சென்னையில் இப்போ தான் முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷனில். எப்போவுமே இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வேக்கண்ட் தான் இருக்கும், ஓகேங்களா? பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த பிளேஸுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகரி வைஸ் வேக்கண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டலாக இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. 455 சம்திங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, அது அந்த அப்ளிகேஷனை பொறுத்து மாறும், சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் இது குரூப் சி, நான் கெசட்டட் தான். சேலரி 21லேருந்து 69. ஸோ பேசிக் உங்களுக்கு 21 ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக உங்கள் பேசிக் சேலரியிலேருந்து ஒரு 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸும் இருக்குது. ஸோ 21,000 சேல்ரி ப்ளஸ் அதோட ஒரு 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸு ப்ளஸ் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 18,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அலவன்ஸோடு சேர்த்து எல்லாமே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அது போக லைட் மோட்டார் வெஹிக்கல் அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருக்கணும், எக்ஸ்பயர் ஆகிருக்கக்கூடாது. அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மோட்டார் மெக்கானிசம் பற்றின நாலேஜ் ப்ளஸ் அதில் ஒரு 1 year டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அது வேலிடில் இருக்கணும், ஒரு 1 year உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். 27க்கு மேலே ஏஜ் பாராட்டாக ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது. 32 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years இருக்குது. ஸோ நீங்கள் 30 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் Tier 1 Tier 2 இருக்கும். என்ன ப்ரோ டிரைவிங்கெல்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸில், அதுவும் உங்களுக்கு புலனாய்வு துறையில் இன்டெலிஜென்ஸ் பியூரியாவில் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 10th லெவலில் தான் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான். மொத்தம் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஸோ அவேர்னஸ்லேருந்து 20 கொஷின் வரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் ரூல்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின், ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 20, அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டியிலேருந்து ஒரு 20 கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 20. ஸோ மொத்தம் 100 கொஷின், 100 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க், 1 மணி நேரம் எக்ஸாம். Tier 1 எக்ஸாம். அடுத்து Tier 2 செலெக்ஷனில் என்ன இருக்கும், டிரைவிங் டெஸ்ட்டு, மோட்டார் மெக்கானிசம் அதாவது மோட்டார் மெக்கானிசம் நாலேஜ் இருக்கா, உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கு 50 மார்க், 50, ஓகேங்களா? அடுத்து இப்போ கட் ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவுட் ஆஃப் 100க்கு Tier 1ல் யூஆராக இருந்தால் 30, ஓபிசியாக இருந்தால் 28, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 25, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 30. மினிமம் 100க்கு இந்த மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். இது எல்லாமே மினிமம் மார்க் தான். ஸோ 100க்கு இந்த மார்க் எடுத்தால் மினிமம் நீங்கள் பாஸ், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 5 சென்டர் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு நியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்னை கொடுத்துக்கலாம், அண்ட் தென் பெங்களூர், அந்த மாதிரி எது அடுத்து நியராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன், இது ஷார்ட் நோட்டீஸ் தான், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் தான். அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டுமாரோ இல்லை இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சிலபஸ் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே அதில் இருக்கும். அது வந்த உடனே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். சரிங்களா? நான் ஒரு சில இது சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி கோத்ரூ பண்ணி படித்து பாருங்கள். இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, மினிமம் கட் ஆஃப் மார்க்கு, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா எக்ஸாமினேஷன் ஃபீ மென்ஷன் பண்ணல, ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து இருக்குது. ஓகேங்களா? சாரி, ஃபீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பேஜ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹவு டு அப்ளை அப்படின்னா www.mha.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். 6th செப்டம்பர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி 3rd செப்டம்பர் இல்லைங்களா? ஸோ 6th செப்டம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 28th செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எக்ஸாமினேஷன் ஃபீ 100 rupees, ப்ராசஸிங் சார்ஜ் 550. எல்லாருமே இந்த ப்ராசஸிங் சார்ஜ் 550 வந்து பே பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீ ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா, மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி. ஸோ இவங்க மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீ 100 பே பண்ணணும், ப்ராசஸிங் சார்ஜ் 550 பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 650. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராசஸிங் சார்ஜ் எக்ஸாமினேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும். யார் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ். ஓகேங்களா? பேமெண்ட் மோட் வந்து ஆன்லைனில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ 6th செப்டம்பர் இதுக்கான அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 6th செப்டம்பருக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் மொத்தம் 2 பேஜ் இருக்கும். இதை டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.